இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ஃப்ரூட் கஸ்டர்ட் வீட்டிலேயே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் நல்ல க்ரீமியாக செய்கிறதுக்கு என்னென்ன சாமான்கள் எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு முதல்ல பாலை காய்ச்சிக்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கீழே பால் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இதில் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு திக்கான பால், அதாவது ஹோல் மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, க்ரீம் மில்க், அது சேர்த்துக்கோங்க. தண்ணியான பால் சேர்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நான் காய்ச்சாத ஃப்ரெஷ்ஷான பால் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த பால் காஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இதுக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்றைக்கி செய்ய போகிற ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் தாங்க எடுத்துருக்கிறேன். இதில் நிறைய ஃப்ளேவர் கடைகளில் கிடைக்கிது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ எடுத்துக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். பட் வெண்ணிலா ஃப்ளேவர் பொதுவாக இருக்குங்கிறதுனால இதை நான் செஞ்சுருக்கிறேங்க. இது இல்லாத பட்சத்தில் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூனும் கொஞ்சமாக கலர், கொஞ்சமாக வேணும்னா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/2 லிட்டர் பாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதை கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி கரைக்கிறத விட. இப்போ நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பால் காஞ்சி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஓரளவு பொங்கி கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா இந்த அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப தள்ளன்னு கொதிச்சு அதே மாதிரி சுண்டி வரணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு பால் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். அதாவது நம்ம சேர்த்துருக்கிற கஸ்டர்ட் பவுடரில் சர்க்கரை இருக்காது. ஸோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு 1/2 கப்பில் கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை சேர்த்துருக்குறேன். எனக்கு நல்ல தித்திப்பாக வேணும் அப்படின்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கரைச்சிக்கோங்க. முதல்ல அந்த சர்க்கரை கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர், அதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. அதில் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துருக்கறனால கீழே போய் தங்கிடும் கட்டியாக. அதனால் கலந்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா களி மாதிரி ஆகிடுங்க. அதனால் நான் சொல்லியிருக்க அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுவும் போட்டுட்டு அடுத்த ஒரு 4-5 நிமிஷம் கலந்துக்கிட்டே கொதிக்க வச்சிங்கன்னா திக்காகி வரும் உங்களுக்கு. அதுவும் 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் காய்ச்சிட்டு இருக்கப்பே கெட்டியாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாக நமக்கு புடிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஆறினதுக்கப்புறம் சில்லுன்னு சாப்பிட்றப்பவே க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது. இந்த டைம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில ஆடைகளோ அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் ஏதாவது கட்டிப்பட்டிருந்தாலோ இந்த மாதிரி வடிகட்டிட்டா சரியாக போயிடும். இதையெல்லாம் வடிகட்டினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட் சேர்த்துக்கலாம். சூடோட ஃப்ரூட் சேர்த்திங்க அப்படின்னா அது வெந்து போன மாதிரி ஆகிடும். அதனால் கோல்டானதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி செய்ய போகிற ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு நான் இந்த மாதிரி பழங்கள் தாங்க எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்குதோ சேர்த்துக்கலாம். இதில் பப்பாளி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், மாம்பழம் கிடைக்கிறப்ப மாம்பழம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிறத சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி சேர்க்க போகிறேன். இதில் நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பொடுசாலாம் இருக்கக்கூடாது. சாப்பிட்றப்ப கொஞ்சம் சங்கியாக இருக்கிறப்ப சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெரியோடைய மாதுளம் பழம் நல்லா ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 ஸ்ட்ராபெரி போதுங்க. அடுத்ததாக ஆப்பிள். பொதுவாக ஆப்பிளில் மேலே இப்போலாம் வேக்ஸ் கோட்டிங் வருது அப்படிங்கிறதுனால அது தோலோடு நான் சேர்க்குறது கிடையாது. பீலரை வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கெட்டியான விதை பகுதி இருக்கும். அதனால் அதையுமே எடுத்துட்டு இதே மாதிரி ஸ்ட்ராபெரி சைஸ்லேயே முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் க்ரீன் ஆப்பிள் போட்டோம் அப்படின்னா லைட்டாக புளிப்பு இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிங்க் ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கிவி எனக்கு கிடச்சிது, அதனால் கிவி சேர்த்துக்கிறேன். இருந்தது நான் மட்டும் சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கனிஞ்ச பழமாக சேர்த்துறாதீங்க. அது மாதிரி ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. திட்டமாக பழுத்த பழம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சேர்க்குறப்ப தான் நிறமும் மாறாது, நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். திராட்சை சின்னதாக கிடச்சதுன்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் வாங்கினது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால 4ஆக நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பழ வகைகள் எல்லாத்தையுமே நறுக்கி சேர்த்துருக்குறேங்க. இதை நீங்கள் உடனே ஃப்ரூட் கஸ்டர்டில் சேர்க்க போகிறீங்கன்னா மட்டும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஆப்பிள் வாழைப்பழம்னா நிறம் மாறிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ரூட் கஸ்டர்டும் கோல்டாக இருக்குது. இப்போ அதை மேலே சேர்த்துக்கலாம். இதை போட்ட உடனே உங்களுக்கு சில்லுன்னு இருக்கிறப்ப சர்வ் பண்ணலாங்க. இன்னுமே சில்லு வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாள் வச்சு சாப்பிடாதீங்க. ஆப்பிளும் வாழைப்பழமும் நிறம் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நல்ல ஒரு க்ரீமியான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.